வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி கோகுலாஷ்டமி, மகாவிஷ்ணுவுடைய அவதார தினம், பிறந்த நாள், கிருஷ்ண அவதாரம் எடுத்த நாள். இந்த மாதிரி இந்த கோகுலாஷ்டமி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, நான் பூக்கண்ணன் இங்கே ரிஷிகேஷ் ஆகிய எனக்கும் இன்றைக்கி தான் பிறந்த நாள். நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் வரேன். என்னன்னு சொன்னேன்னா, இந்த ஆகஸ்ட் 16 நான் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, இந்தியாவில் தேர்தல் ஆணையமே தேவையில்லை. தேர்தலுக்காக ஒரு ஆணையம் தேவையில்லை. அதை உடனே கலைச்சிட்டு, ஏன்னா தில்லுமுள்ளுக்காக ஒரு தேர்தல் ஆணையம், கள்ள ஓட்டுக்காக ஒரு தேர்தல் ஆணையம், ஒரு பாரதிய ஜனதாவுக்கு கைக்கூலியாக இருப்பதற்கு ஒரு தேர்தல் ஆணையம் நம்ம நாட்டுக்கு தேவையில்லை. அதனால் தேர்தல் ஆணையத்தை கலைச்சிட்டு இந்திய குடிமக்கள் உரிமைகள் நல பாதுகாப்பு ஆணையம், நலன் மற்றும் பாதுகாப்பு ஆணையம் என்ன வச்சு குடியுரிமைக்கான தஸ்தாவேஜுகளை கொடுங்க, குடியுரிமை அட்டையை வழங்குங்க. அந்த குடியுரிமை அட்டையில் வயது வந்தவர்கள் இந்த தேர்தலில் பங்களிப்பதற்கு அனுமதி சீட்டு கொடுங்க, தேர்தலில் ஓட்டு போடுவதற்கான அனுமதி, இந்த மாதிரி கொண்டுட்டு வாங்க. நீங்கள் உடனடியாக இந்திய தேர்தல் ஆணையத்தை கலைக்கணும். இதை விட்டுட்டு ராகுல் காந்தி நடத்துகிற யாத்திரைலாம் தேவையில்லாத வேலை. இதெல்லாம் சொல்ல அவருக்கு தெரியாது. குடியுரிமை இல்லாத நாட்டில் இப்படி தான் நடக்கும். தேர்தலுக்காக ஒரு இது வச்சுன்னா தேர்தலை வச்சு பிழைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சௌகரியமாக இருக்கும். அதனால் இதை உடனே செய்யுங்க. இதுதான் என் அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.